Hi friends, good evening. Welcome to all. In the video today market updation and நாளைக்கு market prediction பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரேடர் யாராவது பிகினரா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினரா இருக்காங்க அப்படின்னா நம்மளோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாவே அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல பாசிட்டிவான செக்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி, மெட்டல், ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் வந்து நல்லாவே பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியா, ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ், ஃபார்மா, ஐடி செக்டார்ஸ் வந்து ரொம்பவே நெகட்டிவ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் செக்டர்ஸ் வந்து ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டுடே நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பாசிட்டிவான ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டல்கோ, ஹீரோ மோட்டார் கார்ப், டாடா ஸ்டீல், எம்என்டம், ஹுல் வந்து பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் செக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசிஎஸ், பிபிசிஎல், இன்ஃபோசிஸ், டாக்டர் ரெட்டி, ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் முடிச்சுட்டு சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பேப்பர் ட்ரேடுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து 1 வீக் டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கேன். 1 வீக் நம்ம டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து எஃப்ஐஎஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். 1 வீக் சார்ட் வச்சுருக்கேன். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் நான் போடுறேன். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலிடான நம்ம கரெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து 23,453 இருக்குது. ஸோ வேலிடான நான் கரெக்ஷன் நான் பார்க்குறேன். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 0.618ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன் படி வேலிடான கரெக்ஷனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ 23,175.70 வந்து ரேஷியோ காட்டுது. அப்போ மார்க்கெட் வந்து என்னோட அனாலிசிஸ் படி ஒரு 23,200ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேமில் ஸோ நான் இதுவே ரெசிஸ்டன்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா 23,450. ஸோ இப்போ நான் வந்து 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம். அப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அகெயின் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட், அகெயின் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட், அகெயின் அப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு கன்சாலிடேட் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த கன்சாலிடேஷனில் ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு 23,450ன்றது தான் நான் வந்து இப்போ மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு இதுவாக நான் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 23,600. 23,600 என்னோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் 23,600 கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,800. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 23,600 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,800க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போவுமே வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து
இங்கேருந்து இந்த 23,600 டச் பண்ணாலுமே இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்போ இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த 23,450 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,300 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. 23,300ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 23,450 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,300. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு 23,200 டச் பண்ணோம் அப்படின்றது என்னோட ப்ரிடிக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா 23,600. சப்போர்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறது 23,200. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது உங்களோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பாயிண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ நம்ம இந்த 23,450 பிரேக் பண்ணி 23,300க்கு வந்துச்சு அப்படின்னா 23,300 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். 23,200 வரைக்கும் ஷார்ட் போகலாம். ஸோ நம்ம லாங் போகணும் அப்படின்னா 23,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து லாங் போக முடியும். ஸோ அது வரைக்குமே வந்து நம்ம மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கன்சாலிடேஷன்லேயே தான். இதில் வந்து வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து செல்லிங்கும் இல்லை. சேம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரொடிக்ஷன் பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் 1 டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேம். 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் 49,690, 49,694 ஸ்ட்ராங் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா 52,300. இது 1 டே டைம் ஃப்ரேம். இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்க போகிறோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே ட்ரேடுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா கன்சாலிடேஷனில் தான் ஓவராலாக மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு நம்மளோட டைம் ஃப்ரேம் நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அப்ஸோ டவுனோ வரும்போது நம்மளோட டார்கெட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,750ன்றது 50,750. $50,750ன்றது என்னோட ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,850. இது என்னோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம சப்போர்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 50,361 இருக்குது. நெக்ஸ்ட்டு 50,200.
Next 49,960. ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இது பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் இங்கே போகும் 50,750 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலுமே 50,200 டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 49,960 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும்போது நீங்கள் மினிமம் பாயிண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பைன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 52,300 தான் நம்மளோட ஸ்ட்ராங் பையாக இருக்கும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறது தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்துக்கும் பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபினான்ஷியல் நிஃப்டியோட சார்ட், பின் நிஃப்டி. ஸோ ஆக்சுவலாக மகாராஷ்டிராவோட எலெக்ஷன்னால வெனஸ்டே வந்து மார்க்கெட் லீவு. ஸோ அதுக்கு முன்னாடி பின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ பின் நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நான் 23,600 நான் பார்க்குறேன். ரெசிஸ்டன்ஸு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 24,200 கிட்ட. ஸோ நான் இப்போ வந்து நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது சேம் பின் நிஃப்டிலையும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்கும்போது இதை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் வந்து அப்பில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பேங்க் நிஃப்டியில் 23,400. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,400 டச் பண்ணும். அதே மார்க்கெட் வந்து டவுனில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா டவுனில் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 23,060. நெக்ஸ்ட் இந்த 23,060யும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,800 கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 22,800 கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸ்ட்ராங் பை வரதுக்கு 24,200 கிராஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பை. அது வரைக்குமே வந்து நம்ம மினிமம் ப்ராஃபிட்டை தான் பின் நிஃப்டிலையும் புக் பண்ணணும். ஸோ இதோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா $23,222. ஸோ நாளைக்கு இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,325 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவ் மூமெண்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 23,600 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பின் நிஃப்டியில்.
ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நிஃப்டியில் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த மணி மார்க்கெட் வந்து ஒரு 23,400 இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் 24,400 மார்க்கெட் இருக்குது அப்படின்னு 23,400 மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் மணி இந்த 3 ஸ்ட்ரைக்கையும் புட் சைடு கால் சைடு இந்த 3 ஸ்ட்ரைக்கையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் இந்த அனாலிசிஸ் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் மணி இந்த 3 மணிலையுமே மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகுது, இந்த மணியில் எத்தனை பாயிண்ட் நமக்கு கிடைக்குது, அட் த மணியில் எத்தனை பாயிண்ட் கிடைக்குது, அவுட் ஆஃப் மணியில் எத்தனை பாயிண்ட் கிடைக்குது கால் சைடு. ஸோ இதை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கால் சைடு மார்க்கெட் போகுது அப்படின்னா இந்த மணி அட் த மணி எத்தனை பாயிண்ட் கிடைக்குது, இதுவே புட் சைடு எத்தனை பாயிண்ட் டவுன் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சார்ட்டை ஒரு ஸ்டாக்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கண்டிப்பாகவே இதில் தெரியும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.